நார்மலாவே ஷார்ட் ஃபிலிம்ஸோட கண்டென்ட்லாம் கொஞ்சம் ஃபிக்ஷனலா இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படி வரது கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான். 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. பர்சனலி இதோட ஐடியா, மியூசிக் அண்ட் சிச்சுவேஷனை கனெக்ட் பண்ண விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் எந்த ஒரு ஸ்பாய்லரும் இல்லாம இதோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் சொல்றேன். நார்மலா பேச்சுலர்ஸ் ரூம்ல இருக்க சினாரியோ மாதிரி தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரூம்ல 3 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தன் புதுசா பைக் வாங்கி அவன் ஆளை பார்க்க போறாங்கிற ஒரு ஆர்வத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்தன் நல்லா சரக்கு அடிச்சு தூங்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் கிச்சன்ல இருக்கான். இதுல நல்லா தூங்கிட்டு இருக்க ஒருத்தனுக்கு ஒரு போன் கிஃப்டா வருது. அது என்னன்னு யோசிச்சுட்டே இருக்கான். யார் இதை அவனுக்கு பிரசன்ட் பண்ணிருப்பாங்கன்றதையும் யோசிச்சுட்டே இருக்கான். பட் யார் இவனுக்கு இதை கொடுத்திருப்பாங்கன்ற ஒரு ஐடியாவும் இவனுக்கு வர மாட்டேங்குது. மூணாவதா ஒரு ஃப்ரெண்டு கிச்சன்ல இருப்பான்னு சொல்லியிருந்தால, அவன் வந்து பாக்குறான் என்னடா கிஃப்ட் இதுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு ஐபோன். சரி ஒரு செல்ஃபி எடுக்கலாமேன்னு சொல்லி அந்த போன்ல ஒரு செல்ஃபி எடுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. இது எதனால நடந்துச்சு, இவங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணாங்கன்றதுதான் இந்த ஷார்ட் பிலிமோட ஒன்லைனர். இந்த ஷார்ட் பிலிமோட பேரு தொட்டா தூக்கிடுவேன். இந்த ஷார்ட் பிலிம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. அப்படி லிங்க் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல்ல தொட்டா தூக்கிடுவேங்கிற ஸ்டோரி ஹைலைட்ல இது அவைலபிளா இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க.